இன்றைய நாளுக்கான டிவோஷன் தலைப்பு விசுவாச வீரர்கள். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பெலன் குறுகினது. இன்னைக்கு நம்ம வேதத்துல 6 நபர்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்கள். அவர்கள் யாவரும் மரணம் அல்லது அழிவு என்னும் சோதனையை சந்தித்தவர்கள். ஃபர்ஸ்ட் கிதியோன். பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டபடியினாலே அவனுடைய சொந்த ஊராரே அவனை அழித்து போட நினைத்தனர். இஸ்ரவேலின் சத்துருக்களாகிய மீதியானியரும் அவனை கொன்று போட முற்பட்டனர். இரண்டாவது பாராக். கானான் தேசத்தில் இருந்த யாபின் என்ற ராஜாவுடைய சேனை பாராக்கை அழித்து போட பிரயாசப்பட்டனர். சிசேரா என்னும் படைத்தலைவன் தன் இருப்பு ரதங்களுடன் அவனுக்கு எதிராக வந்து அவனை அழித்துவிட முயற்சித்தான். மூணாவது சிம்சோன். இவனை கொல்லும்படியாக ஒரு சிங்கம் அவனுக்கு விரோதமாக வந்தது. பெலிஸ்தியர் அவனை கொன்று போட பிரயாசப்பட்டனர். அவனுடைய சொந்த ஜனங்களே அவனை கொல்ல வகை தேடினர். 5 யப்தா. இவனை கொல்லும்படியாக அம்மோனியர் பிரயாசப்பட்டனர். தாவீது நெக்ஸ்ட். இவனை எதிர்த்து ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தன. யுத்தத்தில் ராட்சசனாகிய கோலியாத் அவனை கொல்ல முயன்றான். ராஜாவாகிய சவுல் பல முறை அவனை கொல்ல வகை தேடினான். அவனுடைய சொந்த குமாரன் அப்சலோனே அவரை கொல்ல வகை தேடுகிறார். விரோதமாய் எழும்புறார் சொந்த மகனே. லாஸ்ட் 6வது சாமுவேல். சாமுவேலை கொலை செய்யும்படியாக சவுல் ராஜா வகை தேடினான். இந்த 6 விசுவாச வீரர்களுமே அவங்க ஜீவியத்துல ஒரு பெரிய சோதனைய சந்திக்கிறாங்க. அது அவங்கள முற்றிலுமா அழித்து விடும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சோதனை இருந்துச்சு. அந்த சோதனையில அவங்க மாண்டு போக தேவன் அனுமதிக்கல. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தேவன் நம்ம விசுவாச வீரராக மாற்றணும்னு நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருந்தா மரணத்தை கூட சந்திக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு அக்கினி சோதனைய அனுமதிப்பாரு. அப்படிப்பட்ட அக்கினி சோதனை நம்ம அழித்து நிர்மூலமாக்கி விட போவதாக நம்மை அது பயமுறுத்தும். ஆனா அது அப்படி நடக்காது. அதுக்கு ஆண்டவர் நம்மளை விலக்கி காத்து கொள்ளுவாரு. அந்த டைம்ல தான் நம்ம ஒரு பெரிய விசுவாச வீரராக நம்ம மாற முடியும். இப்ப கூறப்பட்ட இந்த 6 பேருமே மரணத்தை எதிர்நோக்கும் அளவிற்கு பெரிதான விசுவாச வீரர்களா மாற்றப்பட்டனர். மரணத்துக்கு ஏதுவான பயங்கரமான சோதனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அவங்க பயப்படாம இருக்கும்படி ஆண்டவர் செய்தார். தேவன் விலையேற பெற்ற ஆவிக்குரிய அனுபவங்களாகிய பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நமக்கு தரும்படியாக நமக்கு அவர் அனுமதிக்கும் சோதனைகளை நம்ம வெல்லுவோம். பெரிய சோதனையின்றி பெரிய விசுவாசம் என்னைக்குமே உண்டாகாது. தேவனே என்னையும் பெரிய விசுவாச வீரனாக வீராங்கனையாக மாற்றும். ஆமேன்.